மதத்தை தூக்கி காலுக்க போட்டு ஒரு கசக்கு. இந்த சில நேரத்தில் ரேடியோவில் அறிவிப்பாளராக இருக்கிறவரோ அல்லது டிவியில ஒளிபெயர்ப்பாளராக இருக்கிறவரோ முஸ்லீமா இருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் வணக்கம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா முஸ்லீம் அஸ்ஸலாமு அலைக்கும் நாகரிகம் இல்ல வார்த்தையெல்லாம் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லவா இருக்குது இது அப்படின்னு அவங்களுடைய ஒரு யூகம். வணக்கத்தில் ஆரம்பிச்சா பேசுறது. உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு அவன் கேட்பான். இந்த பாத்திமா சொல்லுவா அஜித்தை பிடிக்குமான் ஒரு தமிழனை. இந்த பாத்திமாக்கு பிடிக்குது யார? ஒரு தமிழனை தான் பிடிக்குது. அஜித்தை பிடிக்கும் எனக்கு. அப்ப இப்படியான ஒரு கேடு கட்ட ஒரு நிலைய கேட்கிற பாட்டு என்ன? உமாக்காக வெளிநாட்டில் இருக்கிற வாப்பாக்காக அங்க வெளிநாட்டுல ஒரு பாத்ரூம் கழுவி கார் கழுவி காசு அனுப்புறாரு. அந்த காசை பில்லு கட்டி போன் பேசுற பாப்பாக்காக கேட்கிற பாட்டு கட்டிப்பிடிதான். இப்படி மோசமான பாட்டை கேட்கிறாங்க. வெக்கமே இல்லை. அப்ப இந்த ஒரு நிலைக்கு இல்லைங்கிறதுக்கு இருக்காது. நடக்குதா இல்லையா? நடக்குது. அப்ப ஒரு அசிங்கமான ஒரு வேலைக்கு இந்த போனு காரணமா போகுதா இல்லையா? அப்ப இதை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா புரிஞ்சு இதை பற்றி நாளை மறுமையில நம்ம விசாரிக்கப்படுவோம். அப்ப நம்ம வீட்டுல என்ன ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறோம், யாரு கையில போன் இருக்குது, எதுக்கு யூஸ் பண்றாங்க, யாரோடு பேசுறாங்க, என்னமா திருச்சி போன் உனக்கு எதுக்கு நான் கேட்கிறேன். இதெல்லாம் நாங்க தீர விசாரிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன? இந்த போன்ல வீடியோ கேமரா இருக்குது. இந்த வீடியோ கேமரா இருக்கிறதுனால இந்த சமூகம் சந்திச்சிருக்கக்கூடிய பல நன்மை இருக்குது. அதை விட அதிகமா பல தீயது நடந்துகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு நடக்குது தெரியுமா? இந்த வீடியோ கம்ப்யூட்டர் வசதி இருக்குது. ஒருத்தர போட்டோ எடுத்தா அவரை தலையை கொண்டு இன்னொரு உடம்புக்கு வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் கம்ப்யூட்டர்ல படிச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் என்னத்தை படிக்கிறது, எப்படி ஒருத்தரை அசைய வைக்கிறது, போட்டோவை கொடுத்தோன்னா அதை வச்சு அசைய வைக்கிறது கூட சாஃப்ட்வேர். ஒருத்தன் தலையை வெட்டி இன்னொரு பொம்பளோட உடம்புக்கு ஆம்பளோட தலையை வச்சு ஒட்டி பாக்குறாரு, ஒரு ஆம்பளோட உடம்புக்கு ஒரு பொம்பளோட தலையை வச்சு ஒட்டி பாக்குறது. இந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகள் வேற இருக்குது. இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பொம்பளை பிள்ளைகளை போட்டோ எடுக்கிறது, அந்த தலையை வெட்டி ஒரு ஒரு மேலத்தைய பெண்ணுடைய ஒரு உடம்புக்கு அந்த தலையை ஜாயின் பண்றது. மேலத்தைய பெண்கள் என்ன, அவங்க அந்த ராகத்தா உடுத்திருக்கிற ஆக்கள், காத்து ராகத்தா உடுக்கிற பெண்கள். அந்த காத்து ராகத்தா உடுக்கிற ஒரு பெண்ணுக்கு நம்ம மூடி இருக்கிற ஒரு பொம்பளோட தலையை கொண்டு வச்சா அந்த போட்டோவுக்கு மவுசு வேற. இந்த போட்டோ அந்த பொம்பளை கிட்ட காட்டி மிரட்டி அந்த பெண்ணை தவறான வழிக்கு பயன்படுத்தினதாக பல தகவல்கள் நம்ம அடைகிறோம். எங்க யூனிவர்சிட்டி மட்டுமில்ல, பள்ளிக்கூடத்து ஸ்கூல்ல கூட இது நடந்திருக்குது. மூடி மூடி வச்சுக்கிட்டு இருந்து என்ன செய்ய பெற்றோர்களுக்கு தெரியல, பெற்றோர்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம வீட்டுல இருந்து வெளியா போற நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு போன் இல்லாட்டி கூட அதை தப்பா யூஸ் பண்ற அளவுக்கு எந்த அந்த வெளிச்சமே நமக்கு போட்டோ எடுக்கலாமா இல்லையா, வீடியோ எடுக்கலாமா இல்லையா, வீடியோ எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம், நம்ப முடியல அந்த அளவுக்கு. அப்ப நம்ம எந்த அளவு பாதுகாப்புன்னு பாருங்க. ஃபர்தா போட்டுட்டு போறது, பொம்பளை அபாயா உடுத்து முகத்தை மூடிக்கிட்டு போனா அந்த கண்ணை மட்டும் போட்டோ எடுத்து மாத்தி என்னத்தை கண்டுபிடிக்க போற நீ? அப்ப இப்படி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா தப்பா யூஸ் பண்ணப்படுது. அப்ப நமக்கு இன்றைக்கு இந்த கருவி வந்ததுனால நம்ம பிள்ளைகள் வெளியில போறது கூட ஆபத்தா இருக்குது. அந்த போட்டோ எடுத்து தப்பா யூஸ் பண்ணிடுவான், நெட்டு தூக்கி தூக்கி கொடுத்துருவான். போட்டோக்களை விற்கிறது இருக்குது, ஆபாசமான போட்டோக்களை சில நெட்ல விற்கலாம். அப்படி விற்கிறதுக்காக என்ன செய்வாங்க, இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க கேள்விப்பட்டு நம்ம ஐ சேனல்ல போன ஒரு செய்தி துணிக்கு என்ன, கொழும்புல ஒருவர் கையும் மையமா பிடிக்கப்பட்டு அவர் வேலை என்ன, போனை வச்சுக்கிட்டு ரோட்ல நிக்கிற பொம்பளை எல்லாம் போட்டோ எடுக்கிறது. போட்டோ எடுத்து அந்த தலையை கொண்டு போய் வெஸ்டர்ன்ல இருக்கக்கூடிய மேலத்தைய பெண்களுடைய உடம்புக்கு மாட்டி அதை விற்கிறது. இலங்கை பெண்களுடைய ஆபாச போட்டோக்கள் என்று விற்கிறது. அவர் அண்மையில பிடிபட்டிருக்கிறார். எப்படி பிடிபட்டிருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருடைய மனைவி போட்டோ நெட்டில் வந்திருக்குது. அதுக்கு பின்னால அவரு சில முயற்சிகளை செஞ்சு ஆளையே பிடிச்ச அந்த நெட்டு அந்த அட்ரஸ் எடுத்து உங்களுக்கு இந்த போட்டோ தந்தது யார் என்று கேட்டு கூட அது பிடிக்கப்பட்டதா பெரிய ஒரு விறுவிறுப்பான செய்தியாக ஒரு நிகழ்ச்சியாகவே எடுத்து அதை என்ன செஞ்சிருந்தாங்க, நம்முடைய ஐ சேனல்ல ஒரு நிகழ்ச்சியா போட்டிருந்தாங்க தமிழ்ல. அப்ப இன்னைக்கு என்ன விரல் அடையாளம் என்ற ஒரு நிகழ்ச்சி போயிடுச்சு இல்லையா, விரல் அடையாளம் விரல் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி போய் அதுல பிடிக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த அளவுக்கு நம்ம வெளியில நம்பிக்கையா போறது கூட முடியாத அளவுக்கு இந்த கையடக்க தொலைபேசி பயன்படுத்தப்படுது.
அதனால ஒரு பாதுகாப்பு என்னன்னா பெண்கள் பர்தா போட்டுட்டு போறது. பெண்கள் வெளியில போற நேரத்துல நம்பிக்கை இல்லாத இடங்களை ரொம்ப கவனமாக போக வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது என்ன, போன் பாவிக்கிறவங்க தன்னுடைய வீட்டுல யாருக்கு போன் கொடுக்கறாங்க அப்படிங்கறதுல கவனமா இருக்கிற மாதிரி போனை பாவிக்கிற நாங்க ஒரு சில விஷயங்கள்ல ஒழுங்குகளை நாங்க கவனிச்சுக்கொள்ளணும். என்ன, ஒரு ஆளோட பேசுற நேரத்துல அவருடைய அனுமதி இல்லாம அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு 4 பேர் கேட்கிற மாதிரி வைக்கிறது ஒரு மார்க்க விரோத செயல். ஏன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, திக்ருக அஹாக லிமா யக்ரஹு, அடுத்தவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பற்றி நீங்க பேசினா அது புறம் அப்படின்னு சொன்னாங்க. விரும்புறாரு இல்ல அப்படின்னா புறம். அப்ப நான் உங்களோட டெலிபோன்ல பேசுறேன், நான் நினைச்சிட்டு இருப்பேன் உங்களோட தான் பேசுறதாக. அப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த தொடர்புக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பனுங்கிறதுனால நகைச்சுவையாக பேசிடுவேன். நீங்க என்ன செய்வீங்க, இங்க பாரு இவர் எப்படி எல்லாம் பேசுறாரு பாருன்னு அவுட் ஸ்பீக்கர் போட்டு 40 பேரை வச்சா எனக்கு தெரியுமா, நான் நகைச்சுவையா கிண்டலா உங்கள்ட்ட பேசிட்டு இருப்பேன், இவர் தான் இவரு. அப்ப அந்த செய்தி எனக்கு கிடைச்சா மனசு நோவுது இல்லையா, நான் இருக்கிறேன் இல்லையா, அப்ப இது என்னையா போகுது, புறமா போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீபத்தண்டா என்னன்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திக்ருக அஹாக லிமா யக்ரஹ், அவங்க சகோதரன் வெறுக்கிற ஒரு விஷயத்தை நீங்க பேசுறது அப்படின்னா, நான் வெறுக்கிற விஷயத்தை என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எப்படி பேசுவீங்க, உங்களால எப்படி செய்ய முடியுது அப்படிங்கிற விஷயத்தை நாங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தருடைய பேசி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவுட் ஸ்பீக்கர்ல இப்ப போறேன் நீங்க பேசுங்கன்னு சொல்லணும். நம்ம ஏன், அவர் போற போக்குல ஏதாவது ஒண்ணு பேசிடுவாரு, அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவர் ஜாக்கிரதை அளிப்பாரு. அப்ப அந்த விஷயத்தை சொல்லாம ஒருத்தரோட பேசுறது ஒரு தப்பான ஒரு விஷயமாக போய்விடும் அப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சிடணும். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன வ இன்ன மினல் மஜானதி அன் يعمل الرجل بالليل عملا ثم يصبح وقد ستره الله. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எல்லா உம்மத்தினர்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும், யாரு பகிரங்கமா செய்யறாங்களோ அவங்கள தவிர அப்படின்னாங்க. பகிரங்கமா தப்பு செய்யறவன மன்னிக்க மாட்டான்ல, அத பாவத்தை மன்னிப்பான் எது வரைக்கும், அவர் ரகசியமா செஞ்சா தௌபா செய்யறது சான்ஸ் இருக்குது. பகிரங்கமா ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அயமல் الرجل بالليل عملا, இரவுல ஒருத்தன் தப்பு செய்வான், சும்ம யுஸ்பிஹ வகத் ஸதரஹு அல்லாஹ், அவன் காலையில அடைஞ்சோன்னா அல்லாஹ் மறைச்சிடுவான், யாருக்கும் தெரியாம அல்லாஹ் அவன் தப்ப மறைப்பான். அல்லாஹ் அப்படி மறைச்சிருக்கும் போது ஃபயகூல யா ஃபுலான் அமில்து அல் பாரிஹத கதா வ கதா, நேத்து இரவு இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன், அவன் பெருமையா அவன் செஞ்ச பாவத்தை செய்வான். இப்படி எல்லாம் தண்ணி எல்லாம் அட்டி சொன்னாங்க, பீச்சில் ஒரு பயங்கர பாட்டி அப்படின்னு 4 பேருக்கு இவர் சொல்லி விட்டுருவாரு. அல்லாஹ் மறைக்கிறத வகத் பாத்த யஸ்துருஹு ரப்புஹு வ யுஸ்பிஹு யக்ஷிஃபு சித்ரா, அவன் அல்லாஹ் மறைச்சதை இவன் போய் வெளியில எடுக்கிறான். அப்ப இவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்கிறான். இப்படி செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பானா அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த போனை அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு ஒரு பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடியத நாங்க பாக்குறோம். இன்னும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒருத்தன் செஞ்ச தப்ப இன்னைக்கு நகைச்சுவைக்கு வெளியில அவுட் பண்றாது. என்ன, ஒருத்தரோட போன் எடுக்கிறது, ஒரு பெண்ணோட போன் எடுக்கிறது, அந்த வீட்டுல சம்பந்தம் இல்லாம பேசி ஏசி வாங்குறது, கிண்டல் பண்றது, சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுகிட்ட பேசி ஏச்சி வாங்குறது, ஏச்சி வாங்கி அவன் திட்டி அந்த சாபம் இவரு போட்டு சம்பந்தம் இல்லாம பேசி அல்லது மோடத்தனமா பேசுறது இப்படியாக பேசி ஒரு நகைச்சுவையாக ஒரு போன் பேசுறது, அதை ரெக்கார்ட் பண்றது, போன்ல ரெக்கார்ட் பண்ணி அதை அவுட் பண்ணி விட்டுருவாங்க. அதை ப்ளூடூத்துக்கு எல்லா போனுக்கும் அனுப்பி நெட்டுக்கு போட்டு முழு உலகத்திலையும் அது பரவிடும். பரவினா இவர் செஞ்ச பாவம் என்ன செய்யப்படுது, பகிரங்கப்படுத்தப்படுது. அவரே பகிரங்கப்படுத்திட்டாரு. அல்லாஹ் சொல்றான், நான் மறைக்கிறேன், நீ பகிரங்கப்படுத்த, எப்படி மன்னிப்பேன் நானு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப நம்மளா தப்ப செஞ்சுட்டு பகிரங்கப்படுத்தினா அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை சபித்து விடுவானாக இருந்தால் சொல்றாங்க, இன்னல் அபுத இதா லஅன ஷையன், ஒரு அடியா ஏதாவது ஒன்றை சபித்து விடுவானாக இருந்தால் அந்த சாபம் வானம் வரைக்கும் ஏறும். அங்க போறதுக்கு வழி இருக்காது, மூடப்பட்டுரும்.
அது பூமிக்கு திரும்பும். அங்க போறதுக்கு அது வழி இருக்காது, மூடப்பட்டுரும். வலதால் இடதால் திரும்பும்.